Hallelujah. අපි කතා කළා நாங்கள் தொடர்ந்து பேசி வருகிறோம். අපි සාමාන්‍ය දේ කිරීමට අපි ලෑස්ති වෙන්න ඕනේ කියලා. சாதாரணமானதை செய்வதற்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று. දෙවියන් වහන්සේ අපෙන් ලොකු දේවල් බලාපොරොත්තු වෙන සාමාන්‍ය දේ කරා. தேவன் நம்மிடத்திலே பாரிய காரியங்களை எதிர்பார்க்கவில்லை, சாதாரணமான காரியங்களை எதிர்பார்க்கிறார். අමාරු ඇති ගල පෙරලන. சில நேரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த கல்லை பிரட்டி எடுக்கிறதுக்கு. නේද? සමහර විට අමාරු ඇති මේ අර කුණු ඇඳුම් ටික ගලවලා දාන්න. சில நேரத்துல அந்த கட்டப்பட்டிருக்கிற ஊத்தையான துணியை அவுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம். ඒ වගේම අපි ආබ්‍රහම් ගැන කතා කළා. அதே போல நாங்கள் ஆபிரகாமை குறித்தும் பேசினோம். ආබ්‍රහම් ඇදහිල්ලේ ஆபிரகாம் விசுவாசத்தினாலே ක්‍රියා කළා. அவர் கிரியை செய்தார். දැන් ඔහුගේ ක්‍රියාව ඔහුට පමණක් සීමා වුණ එකක් නෙවෙයි. அவர் செய்த அந்த செயலானது அவருக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதா இருக்கவில்லை. අපි කියුවා ඒ රෝම 4 நாங்கள் வாசித்தோம் ரோமர் 4வது அதிகாரத்திலே 23 24 අපි කියවමු. 23 24வது வசனங்களை வாசிப்போம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு 23 24 කියවමු. அப்படியே எண்ணப்படுகிறது. ඉතින් ඔහුට ඒ ගණන් ගන්නා නැත්තේ ලියනු ලැබුවේ ඔහු නිසා පමණක් නොව අප නිසාය. ආබ්‍රහම් නිසා පමණක්ම නෙවෙයි ඒ ඇදහිල්ලේ ප්‍රකාශනය. ஆபிரகாமுக்காக மாத்திரமல்ல அந்த விசுவாசத்தின் அறிக்கை, අප වෙනුවෙන් තමයි. அது நமக்காகவும். ඒකයි අපි ආබ්‍රහම්ගේ වංශය කියලා අපි කියන්නේ ඒකයි. ஆகவே தான் ஆபிரகாமுடைய சந்ததி என்று நாங்கள் சொல்லுகிறோம். කවුරු දැක්කේ නැහැ ආබ්‍රහම්ව. நாங்கள் யாருமே அவரை கண்டதில்லை. නමුත් අපි ඇදහිල්ලෙන් අපි ප්‍රකාශ කරනවා අපි ආබ්‍රහම්ගේ වංශය. ஆனாலும் விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கை செய்கிறோம் நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி என்று. දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන දේ අපි විශ්වාස කරන්න අවශ්‍යයි. தேவனுடைய வார்த்தையிலே சொல்லுவதை நாங்கள் விசுவாசிப்பது முக்கியம். වචනය කියනකොට අපි ඒක පිළිගන්න ඕනේ. அவர் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். දැන් ගොඩක් වෙලාවට அநேக நேரங்களிலே අපිට අවශ්‍ය දේවල් ලබා ගන්න எங்களுடைய தேவைகளை சந்தித்துக் கொள்ள සාමාන්‍ය දේවල් කරන්න කියලා තියෙනවා. சாதாரணமானவைகளை செய்ய சொல்லி சொல்லுகிறார். ඒක අවස්ථාවක් කියනවා ඉල්ලන්න විට ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லுகிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், සොයන්න தேடுங்கள் அப்பொழுது கண்டுகொள்வீர்கள் என்று, තට්ටු කරන්න தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று. මාර ආත්මික කාරණා නෙවෙයි. மிகப்பெரிய ஆவிக்குரிய காரியம் அல்லவா இவைகள். ඉල්ලනවා කියන්නේ கேட்கிறது என்று சொல்லுவது නෑ ඒක මම කියන්නේ සාමාන්‍ය දේ කරන්න පුළුවන් වෙන්න ඕනේ. ஆகவே தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சாதாரணமானதை செய்ய முடியுமானதா இருக்க வேண்டும். ආත්මික දේවල් කරන්න යනවා මේගොල්ලෝ. பெரிய ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் சாதிக்க பார்க்கிறோம். අපි සොයන්නේ නෑ දෙවියන් වහන්සේව. நாங்கள் தேவனை தேடுவது இல்லை. ආත්මික දේ වෙන්නේ ඊට පස්සේ උන්වහන්සේ සම්මුඛ වෙන්නේ ඊට පස්සේ. ஆவிக்குரிய காரியம் அவர் தரிசனமாகுவார் அதற்கு பிறகுதான். මේක තේරුම් ගන්න ඕනේ. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். තට්ටු කරන්න தட்ட வேண்டும், දොර හැරෙනවා. அப்பொழுது கதவு திறக்கப்படும். ගොඩක් අය දෙන ඇදේ මම ඇදහිල්ල ඉන්නම් දොර අරිනකම්. சிலர் சொல்றாங்க நான் விசுவாசத்தோட இருக்கேன் கதவு திறக்க නෑ අපිට வேண்டும். කියලා තියෙන්නේ මොනවද? எங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது? තට්ටු කරන්න. தட்ட சொல்லி. අද කරන්නේ. நாங்க அதை செய்வதில்லை. ඒ නිසා ஆகவே අපි අපේ කල්පනාව පමණක් නෙවෙයි. நாங்கள் எங்களுடைய யோசனை மாத்திரம் அல்ல, අපේ ක්‍රියාවත් වැදගත්. எங்களுடைய செயலும் முக்கியமானதா இருக்கிறது. හැබැයි මෙතනදී යමක් කියන්න ඕනේ. இந்த இடத்துல ஒன்றை சொல்ல வேண்டும். අද කනගාටුදායක தත්ත්වය තමයි
இன்றைக்கு கவலைக்குரிய விடயம் අද என்னவென்றால் හිතුණු ස්වභාවයේ මනුෂ්‍යයන් දෙවියන් වහන්සේ ගැන කල්පනාවක් නැහැ. இன்னைக்கு கிறிஸ்தவ சபையில் இருக்கிற ஜனத்தார் வந்து தேவனை குறித்ததான ஒரு யோசனை இல்லை. ඒගොල්ලෝ ගැන කල්පනාවකුත් නැහැ. அவர்களை குறித்தும் ஒரு யோசனை இல்லை. ඒගොල්ලෝ පවුලේ අය දරුවෝ ගැන කල්පනාවකුත් නැහැ. அவர்களுடைய குடும்பம் பிள்ளைகள் இவர்களை குறித்தும் ஒரு யோசனை இல்லை. කල්පනා කරන්න කොච්චරක් වැය වෙනවද? කීයක් වැය වෙනවද? யோசிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்? 50,000. ஒரு 50,000 ரூபாய். එහෙනම් ඇයි කල්පනා කරන්නේ නැත්තේ? அப்படி என்றால் ஏன் யோசிக்காமல் இருக்கிறீங்க? ඇයි මොන වෙල කරන්නේ? ஏன் முட்டாள் வேலை செய்றீங்க? ඇයි කපන්න ඕන විදියට ජීවත් වෙන්නේ දෙවියන් වහන්සේ කියලා තියෙනකොට මෙහෙමයි ජීවත් වෙන්නේ කියලා? தேவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஏன் தேவையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க? මට ඕන දේ කරලා මම බලාපොරොත්තු වෙනවා දෙවියන් වහන්සේ මට ආශිර්වාද කරයි කියලා. எனக்கு தேவையானது செய்துவிட்டு நான் எதிர்பார்க்கிறேன் தேவன் எனக்கு தேவையானது செய்வார் என்று. එහෙම වෙන්නේ නැහැ. அது அப்படி நடக்காது. එහෙම වෙන්නේ. அது அப்படி நடக்காது. ඒ වචනේ කියතින් වහන්සේගේ වචනේට කී කරුවෙන්නේ කියලා. தேவனுடைய வார்த்தையில் எழுதி இருக்கிறது அவருடைய வார்த்தைக்கு எங்களை கீழ்ப்படிய சொல்லி. ඉතින් අද ගොඩක් වෙලාවකට அநேக நேரங்களிலே මනුෂ්‍යයන් මොනවද කරන්නේ? පොහොසත් වෙන්න කරන්නේ නැති දෙයක් නෑ. இன்னைக்கு மனிதர்களை எடுத்துக்கொண்டோமானால் அவர்கள் செல்வாக்கு உள்ளவனாக மாறுவதற்கு செய்யாத வேலை ஒன்றுமே இல்லை. විවිධාකාර දේවල් කරනවා. பலவிதமான வேலைகளை செய்யறாங்க. නමුත් ஆனாலும் දෙවියන් වහන්සේගේ වචනේ අපිට වෙන දෙයක් කියන්නේ. தேவனுடைய வார்த்தையிலே வேறு விதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். අපිට දෙවියන් වහන්සේගේ විදියට පොහොසත් වීම තමයි වැදගත් වෙන්නේ. ஆமென். தேவனுடைய முறைப்படி நாங்கள் செல்வாக்கு உள்ளவனாய் மாறுவதை அவர் எதிர்பார்க்கிறார். හරි. අද මේක කනගාටුදායක තත්ත්වයක්. இது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம் இந்த காலத்திலே. සභාවටත් මේක ඇතුල් වෙලා තියෙනවා. இது சபைக்குள்ளேயும் வந்திருக்கிறது. අපිට කියලා තියෙනවා ලෝකේ ආකාරයට සමාන නොවි කියලා. නමුත් අපි සමාන වෙන්නම යන්නේ ලෝකේ ආකාරයට. வேதம் சொல்லுகிறது நமக்கு இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் என்று. நாங்க என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தின் வேஷத்தை தரித்தே கொள்வோம் என்று சபைக்குள்ளேயும் வருகிறோம். அப்படின்னா நீங்கள் போதகரிடத்திலே கேட்க முடியும் தேவனுடைய முறை என்ன என்று. මන්දන්න විදිය නම් මේක තමයි. போதகர் அறிந்த முறை என்றால் இதுதான். හිතෝපදේශ 22:4. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனம். මොනවද කියන්නේ? என்ன சொல்லுகிறது? හිතෝපදේශ 22:4. යටත්කමේද ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි බය වීමේද විපාකය නම් වස්තුවත් ගෞරවයක් ජීවිතයක්ය. මොනවද දෙනවා කියලා තියෙන්නේ? என்ன சொல்லப்படுகிறது? වස්තුවත් ගෞරවයක් ජීවිතයක්. ආමෙන්. කවුද කරන්න ඕනේ? இதை யார் செய்ய வேண்டும்? කාරණා දෙකයි. ரெண்டே காரியம் தான் இருக்கிறது. අද අපි යටහත්කමක් නැහැ. අපේ හිත යටහත් නැහැ දෙවියන් වහන්සේගේ කාරණාවට. எங்களுடைய இருதயம் வந்து தேவனுடைய காரியத்திற்கு தாழ்மையா இல்லை. දෙවියන් වහන්සේට බය වීමක් නැහැ. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. අපි කියනවා දෙවියන් වහන්සේට බයයි කියලා. நாங்க சொல்லுகிறோம் நாங்க தேவனுக்கு ரொம்ப பயப்படுறோம் அப்படின்னு. අපිට තියෙන්නේ අපිවම යටහත් කරගෙන උන්වහන්සේ වෙතට යන්න. எங்களுக்கு என்ன இருக்கிறது? எங்களை நாங்களே தாழ்மைப்படுத்திக் கொண்டு அவரிடத்திலே போவது. දෙවියන් වහන්සේට පළමු තැන දෙන්න. தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடத்தை கொடுப்பது. අද ගොඩක් අය අහන්නේ ස්වාමීනි මම මේක කරන්න දෙපාද කියලාවත් අහන්නේ. இன்னைக்கு ரொம்ப பேர் வந்து தேவனிடத்துல கர்த்தாவே இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா என்று கூட கேட்பதில்லை. අපි දකිනවා දාවිත් මේ යුද්ධයකට යන්නට පෙර ස්වාමීනි මම යන්න දෙපාද. தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் அவர் ஒரு யுத்தத்துக்கு போவதற்கு முன்பு கர்த்தரிடத்திலே கேட்கிறார் கர்த்தாவே இந்த யுத்தத்துக்கு நான் போகலாமா கூடாதா என்று. ஏன்? அவர் வந்து ஒரு ராஜா. அவருக்கு எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆனாலும் தேவனிடத்தில் அவர் விசாரிக்கிறார். ஏன்? அவர் தேவனுக்கு பயந்த ஒருவர். ஆமென். ආමෙන්. ආමෙන් කියන්න බෑ නිසා. ඒගොල්ලෝ දෙවියන්සට බය නැහැ. ඒගොල්ලෝ ඕන දේ තමයි කරන්නේ.
நமக்கு வேணுங்கிறத செய்யறனால நாங்க ஆமென் சொல்ல கூட பயப்படுறோம். ஏன்? අපි ඕනෝන දේවල් කරලා අපි හිතනවා දැන් දෙවියන් ආශිර්වාද කරයි නෑ කරන්නේ. இப்ப எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுட்டு நாங்க தேவனுக்கிட்ட எதிர்பார்க்கிறோம் என்னுடைய தேவையெல்லாம் சரி வரணும்னு சரி வராது. දැන් අපි කරපු නැති දේවල් නෙවෙයි. අපි ඉස්සර ප්ලෑන් හදලා ස්වාමීනි මෙන්න මේකට ආශිර්වාද කරා. இப்ப நாங்களும் என்ன செஞ்சிருக்கோம், எங்களோட வாழ்க்கையில எங்களுடைய திட்டத்தை வரைஞ்சி ஆண்டவரை இதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி இருக்கோம். அப்படி இல்லை. කවදාද අපි ඉගෙන ගත්තේ? என்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம் මට සලස්මක් දෙන්න කියලා. கர்த்தாவே எனக்கு ஒரு திட்டத்தை தாங்க என்று හරි. මට මතකයි මේ ගොඩනැගිල්ල හදන්න. போதகருக்கு நினைவு வருகிறது. இந்த கட்டிடத்தை கட்ட ஆரம்பித்த பொழுது පාස්ටර් සොලමන් හිටියා. பாஸ்டர் சொலமன் இருந்தார் அந்த நேரத்திலே. කම්පියුටර් ආපු දවස් ඒ කාලේ. அந்த நாளிலே தான் காலகட்டத்திலே தான் கணனி வந்தது. ඊට පස්සේ කම්පියුටර් කියලා කියන්නේ මොකද? මිනිස්සුන්ට තේරෙන කතා භාෂාවෙන් කතා කරනවා. அந்த காலத்துல தான் கம்ப்யூட்டர் வந்தது. එතකොට මේ මම දන්නේ නැහැ සොලමන් ප්ලෑන් එකක් හදලා දෙන්න පුළුවන්ද? පුළුවන් නේ. இப்ப பாஸ்டர் அந்த திட்டத்தை அதுல வரைய தெரியாதபடினாலே பாஸ்டர் சொலமன் இடத்துல சொன்னாராம், பாஸ்டர் இந்த திட்டத்தை உங்களுக்கு வரைஞ்சு கொடுக்க முடியுமான்னு. දෙවියන් වහන්සේ ඒ කියන්නේ මේවා එකක්වත් කණුවක්වත් එන්න අවුරුදු ගානකට ඉස්සෙල්ලා. அதாவது இந்த இடத்திலே இப்போது இருக்கிற இந்த ஒவ்வொரு தூண்களும் செய்யறதுக்கு முன்பு දැන් මම ස්වාමීන් මට දෙන්න දැක්මක් දෙන්න මේ කොහොමද හදන්නේ? இப்ப பாஸ்டர் கேட்டாராம், இந்த வேலை செய்வதற்கான ஒரு குறிக்கோளை திட்டத்தை எனக்கு தாங்க என்று. එතකොට මම මේක දුන්නාම මේ සලස්ම දුන්නාම இந்த திட்டத்தை அவர் கொடுத்த உடனே සොලමන් මේක ඇඳලා මේක හරියයිද? பாஸ்டர் சொலமன் சொன்னாரா, இப்படி செஞ்சு சரி வருமா அப்படின்னு. මට මේක හරියටම හරි. இதுனா சரியே வரும்னு சொல்லி பாஸ்டர் சொன்னாராம். ஏன்? මම නෙවෙයි යන්නේ. அதை பாஸ்டர் அல்ல வரைந்தது. දැන් මේක ඇඳලා අපි විවාහ කරලා ඔක්කොම කරලා මෙතන කියලා වාසන අනේ අප්පා මට නම් බෑ මේ බිල්ඩින් හදන්න. இந்த திட்டத்தை வரைந்து எல்லாம் முடித்ததுக்கு பிறகு ஒரு மாசு ஒருத்தர்கிட்ட கொடுத்து இந்த கட்டிடத்தை செய்ய சொல்லி சொன்னா அவர் சொன்னார், எனக்குன்னா இந்த வேலை செய்ய முடியாது என்று. මේම කණු දාලා මගේ ජීවිතේට මම හදලා නැහැ. இந்த மாதிரி தூண் போட்டு ஒரு கட்டிடத்தை கூட நான் கட்டவே இல்லைன்னு சொன்னாராம். මම කිව්වා මම වගේ. பாஸ்டர் சொன்னாரா, அதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று. හරිද? දැන් අවුරුදු කීයද? இப்போ எத்தனை வருஷமாக கட்டி 26යි. අපි තාමත් ඉන්නවා ගොඩනැගිල්ලක් තියෙනවා. ආමේන්. நாங்களும் இருக்கிறோம், இந்த கட்டிடமும் இருக்கிறது. හරිද? එතකොට අපි තේරුම් ගන්න ඕන කාරණාවක් තියෙනවා. ஆகவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ කවදාකවත් බොරු කියන්නේ නැහැ. தேவன் ஒரு நாளிலே பொய்யுரைக்க மாட்டார். දැන් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේ தேவனுடைய ராஜ்யத்திலே වැදගත් කාරණාවක් තියෙනවා. එනම් දෙවියන් වහන්සේට පළමුවෙනි තැන දීම. முக்கியமான காரியம் இருக்கிறது. அது என்னவென்றால் அவருக்கு முதலிடத்தை கொடுப்பது. ඒ දෙවියන් වහන්සේට මේ පළවෙනි තැන දුන්නාම ඉතුරු ටික ඔක්කොම වෙනවා. தேவனுக்கு அந்த முதலிடத்தை கொடுக்கும் பொழுது மிகுதியான காரியம் எல்லாம் தானாகவே நடக்க துவங்கும். ඒ අපිට කියන්න ඕනේ නැහැ මේ පදේ මම කියලා ඇති 500 පාරක් විතර කියලා ඇති මෙතන ඊටත් වැඩි ඇති 1000 පාරක් කියලා ඇති මේ පළවෙනි දේව රාජ්‍ය ධර්මසිකම සොයාපල්ලා එවිට අන්සියන් දේව කියන්නේ මොකක්ද? இப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று ஆயிரக்கணக்கான முறை இந்த இடத்திலிருந்து பாச சொல்லி இருக்கிறார். இப்போ அங்கே சொல்லப்படுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. இவைகள் என்றால் என்ன? මගේ බයිබලයේ තියෙනවා ඒකේ මම ඒ සියල් all ඉංග්‍රීසියෙන් තියෙනවා all කියලා. ඒක මම රතු මේකක් දාලා මට කරලා තියෙනවා. இப்போ ஆங்கில வேதாகமத்திலே இவைகள் எல்லாம் என்று சொல்வதற்கு all என்று சொல்லப்படுகிறது. அதை அவர் ஒரு ரவுண்டா போட்டு வச்சிருக்கிறார். ඒක තේරුණ දවසේ அது அவருக்கு புரிந்து கொண்ட நாளிலிருந்து සියල්ල எல்லாம். ஆமென். මගේ ඉදුම් හිදුම් ඇඳුම් යාන වාහන සුවය සමාදානය ඔක්කොම ஹalleluya. அவருக்கு தேவையான உடை, உணவு, ஆரோக்கியம், வாகனம் எல்லாவற்றையும் කනගාටුදායක තත්ත්වය අද දෙවියන් වහන්සේට සමහර දේවල් විතරයි කරන්න පුළුවන් කියන අය මෙතන ඉඳගෙන ඉන්නවා. கவலைக்குரிய காரியம் என்னவென்றால் சிலர் சொல்றாங்க தேவனுக்கு இந்த காரியங்களை மட்டும்தான் செய்ய முடியுங்கிற யோசனையில இருக்கிறவங்க இந்த இடத்துல இருக்காங்க. කනගාටුදායක තත්ත්වය ඒකයි.
இது கவலைக்குரிய ஒரு நிலைமை அது. ඒ කරලා ඒගොල්ලෝගේ කාරණා අතට අරගෙන විසඳන්න හදනවා විසඳෙන්නේ නැහැ. அதை நினைத்துக் கொண்டு அவர்களுடைய காரியத்தை பதிலை தேடிக்கொள்ள செய்றாங்க, பதிலை தேடிக்கொள்ள முடியவில்லை. විසඳන්න බෑ. அதை பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. හරිද? එතන කියන කාරණා මේ පදේ හිතෝපදේශ 22:4. நீதிமொழிகள் 22:4 வசனம் சொல்லுகிறது. මොනවද කියන්නේ? தாழ்மைக்கு கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. ඔව්. යටත්කමේද ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි බයවීමේද විපාකය නම් වස්තුවත් ගෞරවයක් විපාකය. දැන් මෙතන අරකට දෙවෙන්නේ නැහැ. இப்ப இங்க சொல்லப்படுகிறது பலன் என்று, அதற்கு இரண்டாவது காரியம் இல்லை. නෑ නෑ අරකට දෙ කියන්නේ අපි සියල්ලම උන්වහන්සේ දෙනවා කියන එකට දෙවෙන්නේ නැහැ මේ කතන්දර. இங்க சொல்லப்படுகிறது இவைகள் எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று மத்தேயு புத்தகத்தில் சொல்லுகிறது போல இங்கே பலன் என்று சொல்லுவதும் அங்கே இரண்டாவது காரியம் அல்ல. මෙතන මොනවද කියන්නේ? இங்க என்ன சொல்லப்படுகிறது? යටත් தாழ்மைப்படுதலுக்கும் වෙනවා නම් ඒකේ විපාකය. வரும் பலன் என்று சொல்லப்படுகிறது. ඉතින් හිතනවා දෙවියන් වහන්සේ බොරු කියනවා කියලා. எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் பொய் சொல்றார் என்று? නෑ ඇත්ත වශයෙන්ම වෙලා තියෙන අද කිතුණුවන් කියන දේවල් මිනිස්සු අහන්නේ නැත්තේ ඒගොල්ලෝගේ දෙවියන් වහන්සේ කරේ ඒගොල්ලෝ විශ්වාසය නැති හින්දා. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க, அவர்களுடைய தேவன் சொல்லுகிற வார்த்தையில நம்பிக்கை இல்லாதபடியினாலே தான். පැහැදිලි වෙච්චද? தெளிவே அவ்வளவுதான். එතන කියන කාරණා அங்கே சொல்லப்படுகிற காரியம் මොනවද කරනවා කියලා තියෙන්නේ? என்ன கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். විපාකේ මොකද්ද? பலன் என்ன? වස්තුව. ஐஸ்வர்யமும். ඒක මම කියන්නේ මේ ආශ්චර්ය දේ විශ්වාස කරන මිනිස්සු ටිකක් ඕනේ. ஆகவே தான் அற்புதமானதை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்கள் இருக்க வேண்டும். ඇහැට පේන දේ නෙවෙයි, අතේ තියෙන දේ නෙවෙයි. கண்ணுக்கு தெரிகிறது அல்ல, கையில இருக்கிறது அல்ல. හරි. මොකද මම මේ අනන්ත අප්‍රමාණ මේ වගේ වැඩ කරලා සත්තා පහක් නැතුව වැඩ පටන් අරගෙන කෝටි ගණන් වියදම් කරලා තියෙනවා. 5% கூட போதகருடைய கையிலே பணமே இல்லாம கோடிக்கணக்கான செலவு செஞ்சு வேலைகளை செய்யறதுக்கு தேவன் அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏன்? මම දෙවියන් වහන්සේට යටහත් වෙනකොට போதகர் தேவனுக்கு தாழ்மையா இருக்கும்போது, වහන්සේට බය වෙලා වැඩ කරනකොට அவருக்கு பயந்து வேலை செய்யும் போது, මගේ අතුලාන්තේ මම හරියට තියාගන්නකොට මට කිසි කරදරයක් නැහැ. அவருடைய உள்ளத்தை சரியாக வைத்துக் கொள்ளும் பொழுது எந்த தடுமாற்றமும் இருக்காது. හරිද? දැන් ගොඩක් අයට මේක ලොකු ප්‍රශ්නයක්. අතුලත හරියට තියාගන්න බෑ. ரொம்ப பேருக்கு சரியான பிரச்சனை, இந்த உள்ளத்தை சரியா வச்சுக்கொள்ள முடியல. පොඩි දෙයක් එහෙම වුණා හැටි ඔක්කොම අවුල්. ஒரு சின்ன காரியம் நடந்தோன எல்லாமே குழம்பி போயிடும். ඒ ස්වාමීන් වහන්සේ කියලා තියෙන සතුටාට ප්‍රේම කරන්න. இப்ப கர்த்தர் சொல்லி இருக்கிறார், உன் சத்துருவை நேசி என்று. ඕ මම ප්‍රේම කරන්නම් බොල්ලක් අරගෙන. அப்படித்தான் அன்பு செய்றேன், ஒரு பெரிய கம்பை எடுத்துக்கிட்டு போறேன்னு சொல்லி. හරිද? නෑ මේක වෙනස් වෙන්න ඕනේ. இது மாற வேண்டும். අපේ සිතුවිලි වෙනස් වෙන්න ඕනේ. අපේ මනස වෙනස් වෙන්න ඕනේ. எங்களுடைய யோசனையும் மனதும் மாற வேண்டும். මේ යහපතට අයහපත කියන මිනිස්සු ඉන්නවා. நன்மைக்கு தீமை என்று சொல்லுகிறவங்க இருக்காங்க, යහපත කියන මිනිස්සු ඉන්නවා. தீமைக்கு நன்மை என்று சொல்றவங்க இருக்காங்க. මේගොල්ලෝ ඒකයි මේ කාරණා වෙලා තියෙන්නේ තමන්ගේ ජීවිතේ. இது ஆகவே தான் இப்படி இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. අපි පළමුව අපි දෙවියන් වහන්සේට මේ කාරණාව අපි උන්වහන්සේට පළමු තැන දෙනකොට நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முதலிடத்தை நாங்கள் கொடுக்கும் போது, හරිද? උන්වහන්සේ අපිට වස්තුව දෙනවා. அவர் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். ஆமென். උන්වහන්සේ හිඟන්නු ටිකක් නැවුවේ නැහැ. அவர் வந்து பிச்சைக்காரர்கள் கொஞ்சம் பேரை படைக்கவில்லை. යේසුස් වහන්සේ කියනවා මම දුප්පත් උනේ බලා පොසත් කරනවා. இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையிலே தரித்திர கோலம் எடுத்தார், எங்களை செல்வாக்கு உள்ளவனாக மாற்றுவதற்காகவே. ஆமென். හalleluya. அல்லேலூயா. ඉතින් මේ උදෑසන ஆகவே இந்த காலை வேளையும் තේරුම් ගන්න මේ කාරණා. இந்த காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ඒකම කියනවා මොනවද? அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், මම நான் ගෞරව කරනවා. එහෙම කියලා තියෙනවා. நான் மகிமையும் වස්තුවත් ගෞරවයක් වස්තුවක් මේක අහගන්න මේක අහගන්න හැකි. சரியாக கேட்டுக்கொள்ளுங்கள். පළමුව
දෙවියන් වහන්සේ තමාට ගෞරවය කරේ නැත්තම් කවදාකවත් ගෞරවයක් එන්නේ නැහැ. தேவன் உங்களை மகிமைப்படுத்தாவிட்டால் கனப்படுத்தாவிட்டால் என்றைக்குமே அந்த கனம் உங்களுக்கு வராது. දෙවියන් වහන්සේ දෙන ගෞරව කිසි කෙනෙකුට ගන්න බෑ. ஆமென் ஆமென். தேவன் கொடுக்கிற அந்த மகிமை கனத்தை ஒருவனாலும் எடுக்க முடியாது. මට කාගේවත් ගෞරවය නෙවෙයි ඕනේ. දෙවියන් වහන්සේ ගෞරවය මට කියනවා ඒ ඇති. யாருடைய கனமும் எனக்கு தேவையில்லை. தேவனுடைய கனம் எனக்கு இருந்தால் போதுமானது. දෙවියන් වහන්සේ ගණන් ගන්නකොට අනිත් අය මේව ගණන් ගන්නවා. தேவன் என்னை கனப்படுத்தும் பொழுது மற்றவங்களும் என்னை கனப்படுத்துவார்கள். ඔව් මිනිස්සුන්ගේ ගණන් ගැනීම අපිට නැති වෙන්න පුළුවන්. ஜனங்கள் எங்களை கனப்படுத்தாமல் போகலாம். මොනවද කියන්නේ? ගෞරවයක් ජීවිතයක්. ජීවිතය. ஜீவனுமாம் என்று சொல்லப்படுகிறது. ජීවන. ஜீவனும். මරන්න බයනේ නේ. ஒரு சில பேருக்கு இறந்து போறதுக்கு பயம் தான் இல்லையா? නෑ උනාස් කියන මං ජීවනයක් දෙනවා. அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஜீவனும் தருவேன் என்று. සදාකාලික ජීවනය අපිට දීලා තියෙන්නේ. நித்திய கால ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் ஆமென் அல்லேலூயா. තේරුම් ගන්න මේක. இதை புரிந்து கொள்ளுங்கள். තේරුම් ගන්න මනස කුඩා කරගන්න එපා. හිතන එක නවත්තන්න එපා. உங்களுடைய மனதை குறுகி போக விட வேண்டாம். யோசிக்க முடியாதபடிக்கு இருக்க வேண்டாம். දෙවියන් වහන්සේ ගැන සිතන්න හල්ලි ඕනේ නෑ. தேவனை குறித்து யோசிப்பதற்கு பணம் தேவையில்லை. ஏன்? දෙවියන් වහන්සේට පුළුවන් මා පොසත් කරන්න. தேவனுக்கு முடியும் என்னை செல்வாக்கு உள்ளவனாக மாற்றுவதற்கு. ගොඩාක් අය මේ ගැන තර්ක කරයි. ரொம்ப பேர் இதை குறித்து தர்க்கம் பண்ணலாம். මා පොසත් කරන තියෙන දෙවියන්. போதகரை செல்வாக்கு உள்ளவனாக மாற்றி இருக்கிறார் தேவன் தான். ஆமென். ஆமென். ஹalleluya. අද ලෝකේ දිහා බලුවොත් இன்றைக்கு உலகத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால் වේලක් කන්න නැති අය. ஒரு நேரம் கூட சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. ඇඟට ඇඳුම් නැති අය ඉන්නවා. உடுத்துறதுக்கு உடை இல்லாம இருக்காங்க. ඉසර වහලක් නැති අය ඉන්නවා. அங்கே இருப்பதற்கு ஒரு கூரை கூட இல்லாம இருக்காங்க. විඳන්න තැනක් නැතිව අය ඉන්නවා. அவங்க இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாம கூட இருக்காங்க. නේ? අපකට කියන්නේ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ඔබට කන්න දෙයක් තියෙනවනම්, உனக்கு சாப்பிட இருந்தால், අඳින්න දෙයක් තියෙනවනම්, உடுத்துறதுக்கு ஏதாவது உடுப்பு இருந்தால், ලිදියන්න තැනක් තියෙනවනම්, நீ படுத்துக் கொள்றதுக்கு ஒரு இடம் இருந்தால், ඉසර වහලක් තියෙනවනම්, உன்னுடைய தலைக்கு மேல கூரை இருந்தால், ඔබ පොසත්. நீ பணக்காரன் ஐஸ்வர்யவான் என்று சொன்னாங்க. ஆமென். අද මිලියන ගානකට එක වේලක්වත් කන්න නැහැ. இன்னைக்கு மில்லியன் கணக்கான மக்களுக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம இருக்காங்க. නවත් මිලියන ගානකට ගෙවල් නැහැ. இன்னமும் மில்லியன் கணக்கான மக்களுக்கு வீடே கிடையாது. ලිදියන්න ඇඳක් නැහැ. அவங்க தூங்குறதுக்கு கூட ஒரு கட்டில் இல்ல. අද අපි කොයි තරම් දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්තව ඉන්න ඕනේද? ஆமென். நாங்கள் இன்னைக்கு எந்த அளவு தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். අපිට කන්න දේ තියෙනවා, අඳින්න දේ තියෙනවා, ලිදියන්න තැනක් තියෙනවා, ගේ තියෙනවා, යාන වාහන තියෙනවා. මේ අපිට නිදහස උන්වහන්සේ දීලා තියෙනවා. எங்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு சாப்பாடு இருக்கிறது, உடை இருக்கிறது, வீடு இருக்கிறது, கூரை இருக்கிறது, செல்வதற்கு வாகனம் இருக்கிறது. எவ்வளவோ தேவன் எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். எங்களுக்கு முடியும் நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல. හැබැයි කනගාටුදායක තත්ත්වය. ஆனாலும் கவலைக்குரிய விடயம் ස්තුතිවන්තකමක් නැහැ. அந்த நன்றி உள்ளமே இல்லை. මේක මම දකින දේ මම කියන්නේ. இது பாஸ்டர் பார்க்கிறார், அதைத்தான் சொல்லுகிறார். ඔයාගේ ජීවිතයේ ස්තුතිවන්තකමක් නැහැ. இந்த ரொம்ப பேருடைய வாழ்க்கையில் அந்த நன்றி இல்லை. කොච්චර අපි දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙන්න ඕනේද? எந்த அளவுக்கு நாங்கள் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து මේ සියල්ලම තියෙන නිසා. எங்களுக்கு இவை எல்லாமே இருக்கிறபடியால் දැන් අපි මම කියන්නේ මේක අපි එක තැනක නැවතිලා ඉන්න නෙවෙයි. நாங்கள் ஒரே இடத்திலே தங்கி தரித்து நிற்பதற்கல்ல. නේ වහන්සේ අපිට මනසක් දීලා තියෙනවා. தேவன் எங்களுக்கு ஒரு மனதை கொடுத்திருக்கிறார். දේව රාජ්‍යයේ මනසක් අපිට දීලා තියෙනවා. தேவனுடைய ராஜ்யத்தின் மனதை கொடுத்திருக்கிறார். දේව රාජ්‍යයේ කල්පනාව අපිට දීලා තියෙනවා. தேவனுடைய ராஜ்யத்தின் யோசனையை கொடுத்திருக்கிறார். දේව රාජ්‍යයේ කාරණාවන් නැවත දැන ගැනීමෙන් අපේ ජීවිත වෙනස් වෙනවා. தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை மீண்டும் கண்டு கொள்ளக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறார். දැන් මේ ඉරිදාවන් ටිකේදී කී දෙනෙක්ගේ ජීවිතේ වෙනස් වුණාද?
கடந்து போன ஞாயிற்றுக்கிழமை சில வாரங்கள்ல வந்து எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறினது. දේව රාජ්‍ය ගැන දැනගැනීමෙන් තමන්ගේ ජීවිතයේ වෙනසක් ඇති වෙනවා. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்கள் கண்டு கொள்ளும் பொழுது, அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஆமென். මම හිතන්නේ මේ පණිවිඩය ඔයගොල්ලෝ ඇහුවා කියලා. நான் நினைக்கவில்லை இந்த செய்தியை நீங்க கேட்டிருப்பீங்க என்று. හරිද? කොහොමද මම පොසත් වෙන්නේ? எப்படி நான் ஐஸ்வர்யவானாக மாறுவது? ඔය උඩඟුකම අතාරින්න. அந்த பெருமையை கைவிடுங்கள். ඔය මහත් තත්ත්වකම අතාරින්න. அந்த மேட்டிமையை கைவிடுங்கள். ඇති දෙයක් නැහැ. ஒன்றுமே இல்லை. අන්න එතකොට දෙවියන් වහන්සේට පුළුවන්. அப்பொழுது தேவனுக்கு முடியும். හරි. තමා කතා කරන දෙවියන් වහන්සේ. நீங்கள் பேசும் பொழுது தேவன் உங்களுக்கு பதில் அளிப்பார். Hallelujah. දේව බය එන්න ඕනේ. தேவனுக்கு பயப்படுகிற பயம் வர வேண்டும். බලවත් දෙයක් කරන්න. வல்லமையானதை செய்வதற்கு அவர். තමන් ගොඩක් දේ කරන්න හදනවා නමුත් දේව බය නැහැ. ரொம்ப காரியங்களை செய்ய பாக்குறீங்க ஆனா தேவ பயமே இல்லாம. නෑ උන්වහන්සේ ගෞරවය කරන මිනිස්සු ජීවිතයක් දෙන්න පුළුවන් මිනිස්සු බවට පරිවර්තනය වෙනවා. அவரால் கனப்படுத்தக்கூடிய மனுஷர்கள், அவரால் ஜீவனை கொடுக்க முடியுமான மனுஷர்களாய் பரிமாற்றப்படுவீர்கள். ඒ නිසා තමාගේ සිහිනය අතාරින්න. ஆகவே உங்களுடைய கனவை நீங்கள் கைவிட்டு விடுங்கள். මම ඊයේ කාටද කියාගෙන හිටියා. நேற்று பாஸ்டர் யாரிடத்துல சொல்லிக் கொண்டிருந்தார். මම සීන ගොඩක් තිබ්බා. நிறைய கனவுகள் இருந்தது. නමුත් ඒව අත්හැරලා තමයි මෙතන ආවේ. அவை எல்லாவற்றையும் நான் கைவிட்டு தான் இங்கே வந்தேன் என்று பாஸ்டர் சொன்னாராம். දෙවියන් වහන්සේගේ වැඩේ කරන මගේ සීන අතාරින්න. தேவனுடைய வேலை செய்வதற்கு பாஸ்டருடைய கனவை அவர் கைவிட்டார். මට පාඩුනේ නෑ. அவருக்கு நஷ்டமாகவில்லை அது. Hallelujah. நான் சொன்னது புரியவில்லை. Amen. Amen. දෙවියන් වහන්සේ හැබැයි ඒකට තද ඇදහිල්ලක් ඕනේ. அதை செய்வதற்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்க வேண்டும். නේ ආබ්‍රහම් වගේ ඇදහිල්ලක් ඕනේ. ஆபிரகாமை போல ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். නේ ඉතින් අපි තේරුම් ගන්නකොට මේ කාරණා இந்த காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும் போது දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතයේ වෙනස ඇති කරනවා. தேவன் தான் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். මේ වසරේ තමාගේ ජීවිතයේ වෙනස ඇති වෙන්න නම් இந்த வருஷத்திலே உங்களுடைய வாழ்க்கையில அந்த மாற்றம் வர வேண்டும் என்றால் මේ අවුරුද්දට වඩා මේ අවුරුද්දේ වෙනස් දෙයක් කරන්න නම් கடந்த வருடத்தை விட இந்த வருடத்திலே ஒன்று செய்ய வேண்டும் என்றால் දෙවියන් වහන්සේ තමාගේ බලාපොරොත්තු වෙන්නේ මේ පසුතැවිල්ල. Amen. தேவன் எதிர்பார்க்கிறார் இந்த மனம் திரும்புதலை. Amen. ஆமென். තමා හිතන විදිය වෙනස් කරගන්න. நீங்கள் நினைக்கிற முறையை மாற்றிக்கொள்ளுங்கள். තමා කල්පනා කරන විදිය වෙනස් කරගන්න. நீங்கள் யோசிக்கிற விதத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். තමාගේ පරණ අදහස් අතාරින්න. உங்களுடைய பழைய கருத்துக்களை ஒதுக்கி விடுங்கள். දේව රාජ්‍යයේ මනසක් ඇති කරගන්න. தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு மனதை எடுத்துக்கொள்ளுங்கள். ඔව් සතුරාල ප්‍රේම කරන්න අමාරුයි. ஆமாம், எதிரியே அன்பு செய்வது கஷ்டம்தான். කරන්න ඕනේ. ஆனாலும் செய்ய வேண்டும். ஏன்? ඒක දේව කැමැත්ත. அது தேவனுடைய சித்தம். ඒ නිසා ஆகவே செய்ய வேண்டும். අපි කැමති දේ කරලා අපිට දෙවියන් වහන්සේ සතුටු කරන්න බෑ. எங்களுக்கு விருப்பமானதை செய்து தேவனை பிரியப்படுத்த දෙවියන් முடியாது. වහන්සේ කැමති දේ කරොත් தேவனுக்கு பிரியமானதை செய்தால் ඊර්ෂ්‍යාව අතාරින්න ඕනේ. பொறாமையை கைவிட வேண்டும். නැත්නම් බෑ. இல்லாவிட்டால் முடியாது. අතුරාන්ත හරි අස්ස ගන්න ඕනේ. அங்கே உள்ளான உள்ளத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். නේද? අද බොහෝ වෙලාවට இன்னைக்கு அநேக நேரங்களில் තමා කැළඹිලා ඉන්නේ. நீங்கள் குழம்பி போய் இருக்கிறீங்க. වමට යන්න දකුණට යන්නද කියලා දන්නේ. வலது பக்கம் போறதா இடது பக்கம் போறதா ஒன்றுமே புரியவில்லை. ඇයි? ஏன்? තමගේ අතුරාන්ත හරිනේ. உங்களுடைய உள்ளான உள்ளம் சரியில்லை. සිතුවිල්ල හරිනේ. உங்களுடைய யோசனை சரியில்லை. අදහස හරිනේ. கருத்தும் சரியில்லை. කල්පනාව හරිනේ. அங்கே நினைவும் சரியில்லை. දැන් අපි දන්නවද ලංකාවේ අමුතුම කල්පනාවක් විදිහේ இலங்கையிலனா வித்தியாசமான யோசனையும் தான் இருக்கும். කතාවක් තියෙනවා. ஒரு கதை இருக்கிறது. මේ අපායට ගියා ප්‍රේමදාස මහත්තයා. பிரேமதாச மாத்தியா வந்து நரகத்துக்கு போனாராம். කියලා පෙන්නගෙන ගියාලු මේ ටුවර් එකක් දුන්නා. ஒரு ஒரு பயணம் ஒன்று போனாங்களாம். ඉතින් මේ හැම වලකම මේ නෙදර්ලන්තේ ඕස්ට්‍රේලියාවේ ඇමරිකාව වලවල් තිබ්බා. இப்ப சொல்லப்பட்ட இந்த ஒவ்வொரு நாடுகள்லயும் குழிகள் இருந்துச்சாம்.
ඒ ඔක්කොම වැට ගහලා තිබ්බලු. அந்த ஒவ்வொரு குழிய சுத்தியும் வேலி அடைக்கப்பட்டு இருந்துச்சாம். එක වලක වැට ගහලා තිබ්බේ නෑලු. ஒரே ஒரு குழிய சுத்தி வேலியே இல்லையா. ඇයි මේකේ වැට ගහලා? ඒක ලංකාවේ කට්ටිය ඉන්නේ. ஏன் இந்த குழிய சுத்தி வேலி இல்லைன்னு கேட்டோம்னு சொன்னாங்களா? அது இலங்கையில உள்ள குழின்னு சொல்லி சொன்னாங்க. ඇයි ඒක එහෙම තියෙන්නේ? ஏன் அது அப்படி இருக்கு? නෑ බය වෙන්න දෙයක් නෑ. එක්කෙනෙක් නැගලා එළියට එනකොට පිටිපස්සේ කකුල් දෙකෙන් අදිනවා. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தன் குழியில இருந்து மேல ஏறி வரக்குள்ள இன்னொருத்தன் பிடிச்சு கீழே இழுத்து போடுறோம் அப்படின்னு. ඕක තමයි ලංකාවේ තත්ත්වය ඈ. இதுதான் இலங்கையில இருக்கிற நிலைமை. බොරුවක් නෙවෙයි බලාගෙන ගියා. பார்த்தா பொய்யே இல்லை இது. මේ ආකල්පය මනුස්සයන් අරගෙන තියෙන යකෙක් වගේ. இந்த கண்ணோட்டத்தை ஒரு பிசாசு மாதிரி ஜனங்கள் பிடிச்சு අනිත් கொண்டிருக்காங்க. මනුස්සය ඉස්සරහට යනවට කැමති නෑ. ஒரு மனுஷன் முன்னுக்கு போறது விருப்பறதே இல்ல. ක්‍රිස්තියානි සභාවේ තියෙනවා මේ. இது கிறிஸ்தவ சபையிலும் இருக்கிறது. මට බේන්න මම දැකලා තියෙනවා. பாஸ்டருக்கு தெரிய கண்டு இருக்கிறாரு. මටම මේ මා උරුම් ගත්තේ අලන්න යවන්න හදලා තියෙනවා. මම යන්නේ නැහැ උරුම් ගන්න. இப்ப பாஸ்டரையும் சில நேரத்துல முருங்கை மரத்துல ஏத்த பாப்பாங்க. அவர் ஏறியே போக மாட்டாரு. அவர் ஏற மாட்டாரு. ஏன்? මම දන්නවා. அவருக்கு தெரியும் මේ ගෞරවය තියෙන දෙවියන් වහන්සේත් එක්ක. அவருடைய மகிமை இருக்கிறது தேவனிடத்திலே. හalleluya. அல்லேலூயா. ඉන්න උදෑසන අපි රැගෙන සිටිමු. ஆகவே நாங்கள் இந்த காலை வேளை எழுந்திருப்போம். රැගෙන සිටිමු. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். අපේ කල්පනා අපේ සිතුවිලි අපේ අදහස් எங்களுடைய நினைவுகள், யோசனை, கருத்துக்கள் මේ පසු තැවිල්ලට අපි එමු. இந்த மனம் திரும்புதலுக்கு நாங்கள் வருவோம்.